Hi. Hi, doctor. And Sheikh Asma Haider. Hi. Kirti. Yeah. Hi, you joined. Sheikh Nitya. Manasa. Hi, everyone. Asma Haider again. Hi. Hi team. Actually, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வெயிட் லாஸில் வந்து பிகினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை தான் நம்ம இவங்க பார்க்க போகிறோம். ஓகே, வம்சி ஆல்சோ ஜாயின்ட். Hi, hello everyone. Okay, actually antioxidants வந்து பார்த்தீங்க அப்படின்னா definitely it will actually மெயினாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா it will help you to reduce your chronic inflammation on your tummy part. Actually இந்த tummy partல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் போதே we look actually tummy reductionல நல்லாவே கான்சன்ட்ரேஷன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாடியில் இருக்கிற கேலரிஸ் வந்து ஆக்சிடேஷன் லெவல்ஸ் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஆக்சிடேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கேலரி கன்வர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா நடக்கும். ஓகே, ஸோ எனி குவெஸ்டின்ஸ்? ஓகே, சந்தனா, Sudhamani, Savita, Arul. Hi everyone. Okay. So, இப்போ questions இது வரைக்கும் வரல. So that I will continue my topic. Okay. So உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுனாலையோ ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். அது எதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா antioxidant will help you to reduce the free like எப்படி சொல்கிறது metabolic reduce inflammation actually. Okay, so இந்த inflammation எப்படி உங்களுக்கு குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி தான் பண்ணோம். ஓகே, நித்திகா, கீதா. ஓகே, an antioxidant really weight loss for beginners? Yes, of course. Okay, so first question exactly about the topic. Okay, so இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளோட டாப்பிக்கே. ஸோ அது எப்படின்றது ஒரு 5 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸில் நான் சொல்கிறேன். எப்படி பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இம்ப்ரூவிங் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்றது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். Hi, Sajala Shri, Alamasha, Beauty Queen. Hi. So இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்றது என்ன அப்படின்னா ஆக்சுவலி allow cells to use glucose. இப்போ உங்கள் பாடியில் ஸ்டோர்டாக இருக்கிற குளுக்கோஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அந்த ஆன்டிஆக்சிடென்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா இந்த இன்சுலின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் த இன்சுலின் இருக்கும் போது உங்களோட பாடியில் இருக்கிற பிளட் சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது இன்னொன்றுமே எப்படி ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ் அப்டேக். ஏன் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் அப்டேக்குன்றது வந்து எக்ஸாக்ட்லி த வேர்ட் இஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஓகே, ஏன் நான் இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ்ன்னு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாலே ஸோ 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆப்வியஸாக நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம எதிரெல்லாமே கொஞ்சம் நல்லா போய் சப்போர்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஜானி கிகி மட்டிஜி ஜாயின்ட். ஹாய் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய பேரே ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க. ஹாய். ஓகே, ஸோ இப்போ நம்ம குளுக்கோஸ் அப்டேக்கை பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி என்ன வேர்ட் அப்படின்றது குளுக்கோஸ் அப்டேக், டிரான்ஸ்போர்ட் குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, குளுக்கோஸ் இன்டேக், யூட்டிலைசேஷன் ஆஃப் த குளுக்கோஸ்.
ஓகே, ஸோ இந்த குளுக்கோஸ் அப்டேக் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் தான். ஓகே, ஆக்சுவலி ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து மெயின் அதோட கீ பாயிண்ட்டே எது அப்படின்னா, actually prevent cell damage, reducing chronic diseases, support skin health and boost immunity. இந்த 4 point is very important key point. இப்போ prevent cell damage அப்படின்னா oxidation. ஸோ பாடியில் இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதுவுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ஜென்ரலாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ இல்லை வெயிட் லாஸ்க்காக நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய பேர் சொல்லும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இட் இஸ் அ இம்பேலன்ஸ் பிட்வீன் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டேபிள் மாலிக்யூலர். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பாடியோட செல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ மாலிகுலர்ஸ், அந்த செல்ஸோட மாலிகுலர்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை எக்ஸாக்ட்லி நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா மெக்கானிசம் டேமேஜ். ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிசம், அந்த செல்ஸோட மெக்கானிசம் டேமேஜை வந்து இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும் போது உங்களுக்கு டொனேட்டிங் அண்ட் எலக்ட்ரான். ஸோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்களோட ஒரு நல்ல ஒரு செல் வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ரீசனே வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு, அழிச்சிட்டு பேலன்ஸாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஆன்டிஆக்சிடென்ட் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் நல்லா போயிட்டு இருந்ததுனாலே நாட் ஓன்லி அந்த வெயிட் லாஸ், அவங்களுக்கு நிறைய எப்படி சொல்கிறது, ஸ்கின், இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கின் அண்ட் ஹெல்த்து நியூட்ரிஷனுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களை டீஹைட்ரேஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கின் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட இம்யூனிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி 2 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பெஸ்ட் நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் என்னது அப்படின்னா, எந்த ஒரு ஃபுட்டு உங்களுக்கு வாட் இஸ் அ சோர்ஸஸ் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், இதுதான் சொல்ல வந்தேன். சோர்ஸஸ் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா இது எல்லாமே ரிச் சோர்ஸஸ் ஆஃப் விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் வந்து பீட்டா கெரோட்டின், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் நிறைய இருக்கிற ஃபுட்டு வந்து தான் ஆன்டிஆக்சிடென்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஹாய் எவ்ரிவன். ஓகே, ஸோ இது மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ் ஃபேமிலி. ஸோ பெரிஸில் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, இந்த மாதிரி பெரிஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரிச் தான் இருக்குது. அண்ட் ஈவன் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேர் இப்போ எல்லாருமே க்ரீன் டீ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நார்மல் ஹெர்பல் டீ, கலர்டு ஃபுட், ஈவன் அஃப்கோர்ஸ் கலர்டு. ஏன்னா விட்டமின் பியாக இருக்கட்டும், விட்டமின் ஏயாக இருக்கட்டும், உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். எந்த ஃபுட்டு கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஃபுட்டு வந்து ஆப்வியஸாக ஆன்டிஆக்சிடென்ட் சோர்ஸஸ் ஃபுட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? லைவ் வீடியோ. ஓகே, ஹாய். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் க்ரீன் டீ. ஈவன் ஆன்டிஆக்சிடென்ட் சோர்ஸஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டீயை வந்து நிறைய பேர் கண்மூடி யூஸ் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா கேப்சின். இது வந்து பவர்ஃபுல் சோர்ஸஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈவன் நம்மளோட பாடியில் இருக்கிற உங்களோட அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஈஸியாக அழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு, உங்களோட செல் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? உங்களோட மெட்டபாலிசமை பூஸ்டப் பண்ணும். ஸோ ஏர்லி மார்னிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபுட்டு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதோ, ட்ரிங்க்ஸ் டு இன்க்ரீஸ் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு பஞ்ச் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் சிட்ரஸ் கலந்து இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொமோகிரானட், கிரேப்ஸு, அண்ட் கிரேப்ஸ்லேயே கலர்ஃபுல்லாக இருக்கிற பிளாக் கிரேப்ஸு, பெரிஸ் மிக்ஸ் பண்ண எந்த ஒரு ட்ரிங்க் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸில் நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கிறீங்களோ இட் வில் கிவ் யூ அ வெரி குட் ஆன்டிஆக்சிடென்ட் சோர்ஸஸ்.
ஓகே. பட் ஆனால் எந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸஸை நீங்கள் இம்மீடியட்டாக பிளெண்ட் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலுமே மினிமம் ஒரு 2 to 5 minutesக்குள்ளே குடிச்சிடுறது மோர் எஃபெக்டிவ். ஓகே. ஆக்சுவலி ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் த ஃபைபர். ஓகே. இப்போ வந்து வெயிட் லாஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் அப்பிடைட்டை கொடுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் வந்து நீங்கள் சோலியாக வந்து அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அண்ட் ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ், அப்பிடைட் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஹோல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு பவுல், சாலட் பவுலாக நீங்கள் எடுத்துக்கும் போது இட் வில் கிவ் யூ அ அப்பிடைட். Shall we eat a raw fruit instead of juice? Yeah, of course, definitely. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸ்க்கு போகிறதுக்கு, ஜூஸஸ் போகிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹோல் ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறது பெட்டர். அது ரொம்பவே நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. அண்ட் வெஜிடபிள்ஸ், இப்போ ஃப்ரூட்ஸில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸில் எது அப்படின்னா ப்ரொக்காலி, கேரட்டு, ஈவன் கலர்டு இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஆக்சிடென்ட் சோர்ஸஸ் தான். பட் இப்போ வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரொக்காலி, கேரட், ஸ்ப்ரவுட்ஸ், ஸோ இதெல்லாமே ஒரு நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் சோர்ஸஸ் இருக்க ஒரு ஃபுட்டு தான். ஓகே. அண்ட் ஈவன் ஸ்பைசஸ், இப்போ வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் பெரிஸ், க்ரீன் டீ இதில் மட்டும்தான் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கா? ஸ்பைசஸில் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்பைசஸ் ஆல்சோ இஸ் தேர். ஜிஞ்சர், டர்மரிக், சின்னமன், இந்த மாதிரி ஒரு நல்ல சுல்லுன்னு இருக்கிற ஒரு ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்டிஆக்சிடென்ட் சோர்ஸஸ் தான். இப்போ நான் சொன்ன எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கட்டும், இது நாட் ஓன்லி ஆன் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே ஆன்டிஆக்சிடென்ட் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தான் ஃபங்க்ஷனல் ஃபுட். ஸோ ஆக்சுவலி ஃபுட்டுன்றது ஒரு ரொம்ப நல்ல வரப்பிரசாதம். ஓகே. ஷாஷாங், தீனா மோன்ஸ், ஆலியா, ஹாய், எவ்ரி ஒன் ஹஸ் ஜாயின்ட். ஹாய். Any questions? Beneficial, they are most effective as a part of comprehensive. Actually இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்கிற லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸை கொடுக்கல. பட் நம்ம இப்போ புதுசாக ஒரு வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் யுவர் டயட் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூ ஹாவ் டு சேஞ்சுன்னு நான் சொல்ல முடியாது, ஒரு மாடிஃபிகேஷன் கம்பல்சரி தேவை. ஓகே. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வெயிட் லாஸை கொடுக்கல, உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கல. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு ஃபுட் பேட்டர்ன்லேருந்து உங்களோட இதுவை ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் அந்த ஒரு 20 to 30% ஃபுட் பேட்டர்ன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களோட டே டு டே லைஃப் கேலரி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ கேலரியை கட் டவுன் பண்ணுறதுனால மட்டும் வெயிட் லாஸ் நடந்துடும் அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு மசில் லாஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு ஹோல் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கும் போதோ இல்லை வந்து ஒரு பார்ஷியலாக பேலன்ஸ்டாக நீங்கள் ஃபுட் எடுத்துக்கும் போதோ ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்ட் எந்த ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லாமல் போகலாம். பிகாஸ் வெயிட் லாஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் நம்பர்ஸில் மட்டும் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, உங்களோட ஹெல்த்தோடு சேர்த்து தான், உங்களோட ஃபிட்னஸோடு சேர்த்து தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் இப்போ நான் சொல்கிற எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். நமக்கு ஃபைபர் நிறைய இருக்குது அண்ட் உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் இம்மீடியட்டாக லோ கேலரியாக இருக்குன்றதுனால வெறும் ஃப்ரூட்ஸை டிபெண்ட் பண்ணியோ வெறும் வெஜிடபிள்ஸை டிபெண்ட் பண்ணியோ மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், கார்போஹைட்ரேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாமே ஒரு பேலன்சிங்காக இருந்ததுன்னா மட்டும்தான் அது ஒரு பேலன்ஸ்டு ஹெல்தி ஃபுட்டாக மாறும், ஹெல்தி பேலன்ஸ் டயட்டாகவே மாறும். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான நியூட்ரியன்ட் லெவலுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சொன்னேன், உங்களோட இன்ஃப்ளமேஷன்
க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும், உங்களுக்கு போதுமான நியூட்ரிஷன் பாடியில் இல்லைன்னும் போது மட்டும்தான் ஈஸியாக உங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அந்த இம்யூனிட்டி லெவல் ஹாய் அஃப்ரீன், ஹாய் சந்தனா, லிட்டில் ஸ்மைலி குயின், ஹாய் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்போ தான் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகுற ரீசனே உங்கள் பாடியில் இம்யூன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்க போய் தான். ஓகே, ஸோ அந்த இம்யூன் லெவலை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஈஸி சோர்ஸஸ். இதுக்காக நீங்கள் தனியாக போய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டேப்லெட்டாவோ அதோ எடுக்க தேவையில்லை. நமக்கு நிறைய இருக்குது ஃபுட்டுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சியாக இருக்கட்டும், விட்டமின் ஏவாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் விட்டமின் சியை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரூட்லேயோ இல்லை ஒரே ஒரு வெஜிடபிள்லையோ டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வி ஹாவ் மோர் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சோர்ஸ் இது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். எந்த டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேங்கோஸ் அவைலபிளாக இருக்குது. என்னடா இவங்க மேங்கோஸை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கிடையாது. ஒரு ஃப்ரூட் பவுலாக எடுக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமோ நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு எடுக்காதீங்க. இப்போ ஒரு ஃப்ரூட் பவுல் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 slice ஆஃப் மேங்கோ அலாங் வித் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது லைக் வாட்டர்மெலன் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட சேர்த்துட்டு ஒரு ஃபுல் பவுலாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஃப்ரூட் பவுலும் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரெட்டை சேர்த்து சாப்பிட்றது அந்த மாதிரி வேண்டாம். நீங்கள் ஒரு ஃப்ரூட் பவுலை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் மில்க்கோ இல்லை எனி அதர் ஒரு க்ரீன் டீயோ இல்லை ஒரு லெமன் டீயோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு பேலன்ஸ்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறும். அப்படி இல்லையா லஞ்சில் உங்களுக்கு வேணும் நீங்கள், ஏன்னா ஆப்வியஸாக எல்லாராலையும் வந்து அந்த கிரேவிங் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த கிரேவிங் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஈவன் அலாங் வித் உங்களோட டயட் பார்ட்டோட சேர்த்து போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபுட் காம்பன்சேஷனுமே நம்ம பண்ணுற மாதிரி. ஹவு த ஃபேட் கேன் பி பர்ன்? ஆப்வியஸ்லி ஃபேட் பர்ன் ஆகணும் அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் பண்ணணும். ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் நிறைய டயட்டுமே சரி அண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸுமே சரி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு ஆக்சிடைசேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஓகே, ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பாடியில் ஃபேட்டை பர்ன் பண்ணணும் அப்படின்னா மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் மெனி சொல்யூஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒர்க் ரொட்டீன். இப்போ நார்மலாக ஒரு ஹெல்தி பர்சன் நீங்கள் காலையிலேருந்து ஒரு 30 minutes வாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் ஒரு நார்மலாக டயட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹை கேலரி கிடையாது, அண்ட் ஈவன் தோ உங்களுக்கு வெயிட் அப்படியே தான் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னா யூ நீட் கொஞ்சம் அதிகமான புஷ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, நிறைய ஹை கேலரி சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹை கேலரியாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 20 to 30 minutes வாக் பண்ணாலே அவங்க பாடி ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது எல்லாமே போனதுக்கப்புறம் இப்போது உங்களோட மெட்டபாலிசம் ஈவன் ஸ்டில் நான் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி இருந்து கூட என்னோடய மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் ஒரு ஹெல்த் கன்சல்டண்ட்டை போய் பார்க்குறது இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பாடியோட டைப்பே வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்கள் பாடியோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் அவுட்ஸை கேட்குது, அதாவது நார்மலாக இருக்கிற மெட்டபாலிக் கண்டென்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு அர்த்தம். நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயமும் இதுதான், நான் வந்து நார்மலாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் நல்ல ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், நான் நல்ல நாள் நடந்துட்டுருக்கேன், 30-40 minutes வாக் பண்ணுறேன், 2000 steps நடக்கிறேன், ஈவன் தோ எனக்கு வெயிட் லாஸே நடக்கலை அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு நீங்கள் அதை தாண்டி வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தான் நானுமே சொல்லுவேன். ஓகேங்களா? அண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆக்சிடேஷன், கேலரி பர்ன் அவுட். ஈவன் நிறைய பேருக்கு வந்து ஃபேட் அக்யூமுலேஷன்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 தேவையில்லாத விஷயம்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி ஃபேட்டுன்றது பாடியில் இருக்கிற இன்பில்ட்டான ஒரு காம்பனண்ட். ஓகேங்களா? அது ஒரு எனர்ஜி சோர்ஸ்.
ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு 3 days 4 days ஈவன் இந்த 30 days ஃபாஸ்டிங் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி சோர்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டாக இருக்கிற ஃபேட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் டெய்லி ஃபேட்டை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, பட் பேர்ன் அவுட்டுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கவே இல்லை, ஒரு 30 minutes வாக்கிங் கூட கொடுக்கல, இல்லை நீங்கள் டெய்லி ஒரு 3000 கேலரிஸ் இல்லை 2500 கேலரிஸ் இந்த அளவுக்கு இன்டேக் எடுத்து கூட ஒரு வாக் கூட பண்ணலை அப்படின்னா ஆப்வியஸாக அது ஸ்டோர்ட் ஆகிட்டே தான் போகும். அதுக்கு தெரியாது அது பேர்ன் அவுட் ஆகணும்ன்ட்டு. ஸோ நீங்களாக அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புஷ்ஷு கொடுக்கல, பேர்ன் அவுட்டுக்கான ஒரு ஆக்சிடேஷனோ இல்லை மெட்டபாலிக் இன்க்ரீஸோ உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஆப்வியஸாக ஸ்டோர் ஆகிட்டே தான் போகும். அதர் சென்டர் ரெக்வெஸ்ட் டு பி இன். ஓகே 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 லாவண்யா, சதீஷ், ஓகே ஓகே வினய், வினோ, ஓகே ரெட்டி, பிரீத்தி, ஹாய் ஹாய் ஹாய், இட்ஸ் விமல்ராஜ், ஓகே ஹாய். கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட். ஓகே இப்போ நம்ம வெயிட் லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னா, ஓகே ஹலோ ஹாய் ஹாய் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அ கோல். ஓகேங்களா, ஃபார் த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அ கோல். எந்த மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னோட பாடி டைப் என்னன்றதை ஃபஸ்ட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதையும் அவங்க அந்த கோலில் இன்க்ளூட் தான் பண்ணணும். பிகாஸ் அவங்க இருக்கிறத ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது நிறைய விஷயம் அவங்களுக்கே அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். என்னென்னா அவங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும், எந்த ஃபுட்டு பிடிக்காது, எது அவங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது சூட் ஆகும், எந்த ஃபுட்டு சூட் ஆகாதுன்றதே ஒரு டயட்டீஷியன்ஸோட ஆப்வியஸாக ஒரு டயட்டீஷியனோட சப்போர்ட்டில் அவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட் இது இருக்கும். பிகாஸ் கூகுளில் அங்கே இங்கே எல்லாமே நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அந்த தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு கன்சாலிடேட் பண்ண ஒரு டயட் சார்ட் வந்து ஒரு டயட்டீஷியன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அ கோல். ஒரு 10 kgயா 5 kgயா இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பார்ட்டில் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு எது தெரியுது, டம்மி ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கா, ஆர்ம்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ரீஜனில் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்றது. இல்லையா ஃபஸ்ட்டு ஹோல் பாடி வெயிட் லாஸ் பண்ணிக்கணுமா, இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த உங்களோட கோல் லிஸ்ட் வச்சுருக்கீங்க இல்லையா அதில். அண்ட் உங்களோட டெய்லி டயட் சார்ட் எப்படி நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, மார்னிங் வேக்கப் டைம்லேருந்து டின்னர் டைம் வரைக்கும் உங்களோட டயட் பேட்டர்ன் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஹெல்தி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை அன்ஹெல்தி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். டோரிமான், அஜாஸ் முகமது, குதுல்லா மீன், ரஜினி விஸ்வா, ஹாய் ஹாய், வெயிட் பண்ணுங்கள், ஐ வில் சென்ட் அ மெசேஜ். ஹாய் 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 எவ்ரிவன். ஓகேங்களா. அண்ட் நீங்கள் இப்போ என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசன்ட் டேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களையே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் வெயிட் லாஸ் ஜேர்னின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் 1 month 2 months கோர்சஸ். ஓகே, ஸோ 1 month 2 month கோர்சஸ்ன்றது நீங்கள் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு புஷ்ஷுக்காக தேவைப்படுற ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாமே தவிர உங்களோட ஃபிட்னஸ் லெவல் லைஃப் லாங்காக நீங்கள் கொண்டு போகணும். அந்த லைஃப் லாங்காக கொண்டு போகிறதுக்கு ஸோ டே 1லேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் ரெடியூஸ் பண்ண ஒரு 3 kgயாக இருக்கட்டும் இல்லை 30 kgயாக இருக்கட்டும் திருப்பி ரீகெயின் ஆக மாட்டீங்க. இவ்வளவும் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஆப்வியஸாக கலர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அண்ட் 22 இயர்ஸாக ஒரு டாப்
இதெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கிற ரீசனே வந்து கலர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் வெயிட் லாஸ் ஜேர்னியை கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தான். பிகாஸ் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அண்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குற ரீசனுமே இதுதான். ஓகே, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா ஆப்வியஸாக நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு 24 hours ரீகால்லேருந்து எல்லாமே தான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் ஹார்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 கிளைண்ட்ஸு தான் வந்து இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்ட்டு. பட் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இங்கே நம்மக்கிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸாக அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீமாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால 100% நாங்கள் உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். அண்ட் இப்போ எனக்கு கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா ஆப்வியஸாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன். ஓகே ஓகே, நானே சொல்கிறேன். சப்போர்ட் ஹெல்தி ஆக்சுவலி நம்ம என்விரான்மெண்ட் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ஸோ இன்டர்னல் ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணணும். எப்படி அப்படின்னா அவங்களோட மெட்டபாலிக் இன்டர்னல் ஹெல்த்துமே என்விரான்மெண்ட் நல்லா இருக்கா. பிகாஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபேட் வந்து இன்னும் நல்லா ரெடியூஸ் பண்ணுதா அப்படின்றது. பிகாஸ் ஒரு சிலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரெக்டான வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா டயட் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி அவங்க செல்ஃப் டயட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆன்லைன்லேருந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களாவே அவங்களுக்கு ஓனாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு 5 years கழித்து அவங்க பாடியோட மெட்டபாலிசமாக இருக்கட்டும், அவங்களோட மெக்கானிசமாக கூட சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். பிகாஸ் இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற லைஃப்பில் ஆப்வியஸாக நம்ம வந்து ரொம்ப ஹரிபரியாக தான் ஓடிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்றது கூட நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஹரிபரியாக ஓடிட்டுருக்கும் போது ஸோ நமக்கு ஆப்வியஸாக நிறைய விஷயம் சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடியோட டைப் எப்படி இருக்குது, ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அண்ட் நம்மளோட வாட்டர் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணுன்றது தான் என்னோட மெயின் சஜஷனே. ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் பேஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி அவைலபிள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஈவன் வெரி லோ கேலரிஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஓகே, ட்ராவல் பண்ணணும், உங்களுக்கு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் போவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் ஈவன் ஹாவ் ஒன் ஃபுல் ஆப்பிள், இல்லைலாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு கட் ஃப்ரூட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் உங்களோட ஃபுட்டு டம்மியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக விடாமல், ஆசிட் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல், அசிடிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணாமல் உங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃப்ரூட் பவுல் கூட ஹெல்ப் பண்ணும். நாட் ஓன்லி ஃப்ரூட் பவுல், ஈவன் வெஜிடபிள் பவுல் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாக்ஸ் மாதிரி சொல்கிற பேக்டு ஃபுட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஈவன் இது ஈஸியாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, ஈவன் கட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி போயிடலாம். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களால் டயட்டை மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக தெரியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும், நம்ம இதுக்காக நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணணும், நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும், மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அந்த டயட் பேட்டர்னுக்கு பின்னாடியே உட்காந்துட்ருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அவங்க காலையில் டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட ரொட்டீன் என்ன மாதிரி நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, அந்த ரொட்டீனை ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் கொடுத்தீங்க மட்டும் போதும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டயட் சேஞ்சஸ் இந்த லைவில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வேக்கப் டைம் 6 o'clock இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணாத பர்சன், எந்திரிச்ச உடனே ஆஃபீஸ் ஒரு 8 o'clock ஆஃபீஸ் கிளம்பணும், 6 o'clock உங்களோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் அந்த இடத்துல மட்டும் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி. டீடாக்ஸ் ட்ரிங்க் கூட உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கம்பசுஸ்திரம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா 2 சீட்ஸு, 2 லீஃபு, 2 வெஜிடபிள், இது எல்லாத்துலேயும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அங்கேயே அதோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுது. என்ன ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா உங்கள் மெட்டபாலிசமாக பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுது.
ஓகேங்களா. இது நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே உள்ளே போயிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு உங்களோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது குடித்த உடனே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகிடுதா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் மில்லட் மிக்ஸ்டாக இருக்கிற ஒரு வெஜிடபிள், ஒரு இட்லி தோசை இல்லையா, நார்மல் தான் இருக்குது மேம், என்னால் ஸ்பெஷலாக குக் பண்ண முடியாது அப்படின்னா 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு யூ கேன் க்ளோஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேம் எனக்கு 8 மணிக்கே நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு லஞ்சு வரைக்கும் ரொம்பவே பசி எடுக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி 11 o'clock நீங்கள் ஒரு ஃப்ரூட் ஜூஸஸோ இம்மீடியட்டாக குடிக்க முடியல அப்படின்னா ஒரு ஃபுல் ஒரு பட்டர் மில்க்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா. இல்லை மேம் எனக்கு இந்த மாதிரிலாம் கேரி பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து உங்கள் பவுல் இது பேக்கில் போட்டுட்டு கூட நீங்கள் போயிடலாம். ஏன்னா பசிக்கும் போது நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் லஞ்ச் அஸ் யூஷுவல் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க, பட் குவான்டிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம கேலரியை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஏன்னா பாடியில் ஸ்டோர் ஆகிறது எல்லாமே கேலரியாக தான் நமக்கு கவுண்ட் கொடுக்கும். ஓகே, ஏன்னா அதுக்கு தெரியாது அது ஃபேட் வந்து நீங்கள் என்ன ஃபேட்டை கொடுக்குறீங்க, என்ன ஸ்டோரேஜை கொடுக்குறீங்கன்னு அதுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம என்ன பாடிக்கு ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் அது ரிஃப்ளெக்டாக கொடுக்கும். ஸோ கேலரியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கிற பர்சன், ஃபுல் பவுல் நல்ல பெரிய பவுலாகவே நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டியை மட்டும் கட் பண்ணுங்கள். என்ன மேம் நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டான்னு. இல்லை சார், நீங்கள் சார் யாராக இருந்தாலும் ஒரு குட்டி பவுலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சுருக்கிட்டு வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் வெஜிடபிள்ஸ் இல்லை நான் வெஜிடேரியன் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ 1200 கேலரின்றது ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும் போது ஆப்வியஸாக நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டிய ஒரு கேலரி லெவல். ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் கொடுக்க போகிற ஒரு 30 minutes ஒர்க் அவுட் வந்து உங்கள் பாடியில் ஸ்டோர்டாக இருக்கிற கேலரியை எலிமினேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் அதுதான் உங்களோட 100% ரிசல்ட் கொடுக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெஜ்ஜோ நான்வெஜ் கொஞ்சம் கேலரியில் மட்டும் பார்த்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் ஈவினிங் கொஞ்சம் சுண்டலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சூப்பு, குட்டி சூப்பு பவுல் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டின்னர் டைமை கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக எடுத்துக்க. ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணிவிட்டு டின்னர் டைம் தான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம். நிறைய பேர் பண்ணுற தப்பு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பிகாஸ் டின்னர் டைமில் உட்கார நிறைய பேர் வந்து எவ்வளோ சாப்பிட்றோன்ற குவான்டிட்டி தெரியாமல் சாப்பிட்டுட்டு இவ்வளோ காலையிலேருந்து பண்ணிகிட்டு இருந்த எல்லா வெயிட் லாஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாயில் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதனால் ஈவினிங் நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன்னு வைங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் குட்டியாக. ஆனால் அந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கு பஜ்ஜி போண்டா இல்லை வேறு ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எதுவுமே வச்சுக்காதுங்க. பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க போகிறதே கிடையாது. ஓகே, பெனிஃபிட் இல்லாத எந்த ஒரு ஃபுட்டையும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா சாப்பிட்றேன் நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஃபுட்டை பாடிக்கு கொடுத்துருக்கீங்கன்றதை தான் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஏர்லியாக தூங்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 8 hours நீங்கள் ஸ்லீப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 8 hours தூங்க முடியல அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் எழுந்திரிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து திருப்பி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு உங்களோட செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஹைலி அன்ஸ்டேபிள் ரியாக்டிவ் மாலிகுல்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா. ஓகே, இந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட செல்ஸோட டேமேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெக்கானிசம் ஆஃப் டேமேஜ். பட் நீங்கள் ஒரு நல்ல ஸ்லீப் எடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ஹெல்தி ஃபுட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கலை அழிக்கிறதுக்கு செல் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. அகேன் திருப்பி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஏர்லி மார்னிங் லன்ச் டின்னர். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இந்த 3த்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபுட்டை ஃபீட் பண்ணியிருக்கீங்கன்றதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இது அழகாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அழகாக வெயிட் லாஸ் நடந்துடும். ஓகே. அண்ட் ஸ்கின் ஹெல்த்
நீங்கள் இந்த 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 ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த செல் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏஜிங் ப்ரிவெண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஏஜிங் ப்ரிவெண்ட் ஆகிறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே நல்ல சப்போர்ட்டிவான நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் வெயிட் லாஸ் நடந்தது, உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்தால் நீங்கள் எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஆப்வியஸாக அது எல்லாமே நீங்கள் கண்ணாடியில் போய் நின்று பார்க்கலாம். இட்ஸ் லைக் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ சேம் மெயின்டெனன்ஸ்லேயும் நீங்கள் அதே அளவுக்கு எஃபர்ட் போடணும். ஆக்சுவலி இந்த மெயின்டெனன்ஸ் பாயிண்ட்டுன்னு வரும்போது அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் மெயின்டெனன்ஸுன்னும் போது வெயிட் லாஸ் பண்ணும்போது மட்டும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப கேலரி கவுண்ட்டு பார்ப்பாங்க. 30 minutes மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம் வாக் பண்ண சொல்லி. அவங்க 1 hour வாக் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு நல்லா அவங்களோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுவாங்க. அதுதான் பண்ணக்கூடாது. பிகாஸ் டெய்லி டெபாசிஷன் ஒன்லி வில் லீட்ஸ் டு ஃபேட் டெபாசிஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே எல்லாமே என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க, இந்த டைமில் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ 50% மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கணும். அந்த 50% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ரீகெயின் ஆக மாட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் திருப்பி ஒரு 3 years இல்லை 4 years கழிச்சுட்டு ஆப்வியஸாக நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் குறைச்ச வெயிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு வரும் கெயின் ஆகிறதுக்கு. திருப்பி நீங்கள் அந்த டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய வரும். ஸோ டெய்லி ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு 30 minutes மட்டும் ஒரு வாக்கு. அப்படி இல்லையா ஆப்வியஸாக நீங்கள் கலர்ஸ்க்கு வாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆப்வியஸாக நான் கோல் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம்ல எக்ஸாம்ஸ்லலாம் இவ்வளோ மார்க் எடுக்கணும், கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு நம்ம படிக்கும் போது பாஸ் ஆயிரும். 80 marks எடுக்கணும்னு படிக்கும் போது 80 marksலேருந்து ஒரு 90 85க்காவது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன் மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி. மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பாடியில் வந்து என்னென்னலாம் நடக்கும்ன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே உங்கள் பாடியில் இருக்கிற ஆக்சிடேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்சிடேஷன் என்ன அப்படின்னா கேலரி பர்னிங். ஓகே, உங்கள் பாடியில் ஸ்டோர்டாக இருக்கிற எனர்ஜி எப்படின்னா ஃபேட் இருக்கு இல்லையா, ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு எலிமினேட் பண்ணும். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் தேவையா, ஆக்சிடைஸ் ப்ரோக் ஆகிற அந்த ஃபேட்டுக்கு கேலரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு உங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுதுன்னா இன்சுலினுக்கு போய் சப்போர்ட் பண்ணும். கொலஸ்ட்ரால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லிப்பிட்ஸாக ப்ரோட்டீன்ஸாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேலரி பேர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவன் தான் அது ஹெல்தி கேலரியாக இருந்தால் கூட தேவைக்கு அதிகமான எதையும் பாடி எடுத்துக்காது. ஓகே, அதை எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பாடியில் ஸ்வெட் அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்வெட்டிங் யூரின் மூலயமா மட்டும்தான் அந்த டாக்ஸின்ஸ் வெளியில் போகவே நடக்கும். அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம் கேலரி பேர்ன் அவுட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, கேலரிஸ் வந்து ஸ்டோர்ட் ஆனதுக்கப்புறம் பேர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அதுலேருந்து எலிமினேட் ஆகுறது. ஸோ அதனால தான் எப்போவுமே நான் சொல்லுவேன், என்ன ஸ்டோர் பண்ணுறீங்க, ஹெல்த்தியாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஹெல்தி பெனிஃபிட்ஸ் உண்டு, அன்ஹெல்தியாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா அன்ஹெல்தி பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பாடிக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது, க்ரீன்ஸ் நிறைய சாப்பிடுங்க, பெரிஸ் நிறைய சாப்பிடுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய விட்டமின் சோர்ஸஸுமே இருக்கிற ஒரு ஃபுட்டு. ஓகேங்களா? வாரத்துக்கு ஒரு 2 நாள் கம்பல்சரி க்ரீன்ஸ் சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ இந்த க்ரீன்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அயன் கண்டென்ட் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் நமக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க, நம்ம அதெல்லாமே பார்க்கலாம். ஓகே, நரேம் யாதவ், சஞ்சய், ஹாய் 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 ஹாய். ஓகே ஓகே, நிறைய பேரை நம்ம மிஸ் அவுட் வேறு பண்ணிட்டோம். ஓகே, புவி, ஷேக், குமா, ஓகே, சின்னா, பிந்து, புக்கி, ஹாய் 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 எவ்ரி ஒன். ஓகே ஓகே,
ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட ஹாய் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இது எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குமா அப்படின்னா ஆப்வியஸாக கிடைக்கிறது தானே. நமக்கு நம்மளோட முன்னோரே சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து, தெரிஞ்சதுனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கன்சிடரேஷன் எப்படின்னா, இதெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஃபுட்டு தான். ஓகேங்களா, இதையே ரிலை பண்ணி இருந்துடக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும்தான் எடுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும்தான் எடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. வெறும் சூப் மட்டும்தான் எடுக்கணும், ஒரு பவுல் ஆஃப் இது மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. வெயிட் லாஸ் அப்படின்னா நமக்கு எல்லாமே வேணும். ஓகேவா, நாட் ஓன்லி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நாட் ஓன்லி எப்படி சொல்கிறது ப்ரோட்டீன் வேணும், இது மட்டும்தான் கிடையாது. நிறைய பேரை நானுமே பார்த்துருக்கேன், வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன், வெறும் இதை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன், வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன், இந்த டயட் அந்த டயட். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் என் நம்பர் ஆஃப் டயட் சார்ட். ஓகேங்களா, டயட்டுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நோ கார்ப் டயட் இருக்குது, லோ ப்ரோட்டீன் டயட் இருக்குது, லோ கேலரி டயட் இருக்குது, ஹை ஃபைபர் டயட். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது, ஏன்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது. ஓகேங்களா, பட் ஆனால் அது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. யூ நீட் ஒரு பர்சனலைஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட்டியோட சஜஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு என்ன சூட் ஆகும், பிகாஸ் என்னோடய ஃபுட் பேட்டர்ன் வேறு. ஓகே, என்னோட டே ஸ்டார்ட் ஆகும் போது நான் எடுத்துக்கிற ஃபுட் பேட்டர்ன் வேறு. ஸோ நான் சாப்பிட்றது வந்து என்னோட டயட்டிஷியன் கிட்ட நான் சொல்லும் போது அவங்க என்னோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டயட்டிஷியனும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லாத டயட் கொடுக்க மாட்டாங்க, ஃபைபர் இல்லாத டயட் கொடுக்க மாட்டாங்க, கார்போஹைட்ரேட் இல்லாத டயட் கொடுக்க மாட்டாங்க, ஈவன் ப்ரோட்டீன் இல்லாத டயட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, உங்கள் பாடியில் எல்லா நியூட்ரியண்ட்டும் இருக்கணுன்றது தான் ஒரு கம்பல்ஷன். ஓகே, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுக்கும் போது அதர் நியூட்ரிஷன் வந்து அங்கே டிப்ரெஸ் ஆயிரும், தேவை இல்லாமல் போயிடும். ஸோ உங்களோட கண்டிஷன் நீங்கள் நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், நடக்க முடியல, வெயிட் லாஸ் டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் ஆகணும், ஒரு 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வாக் பண்ணலாம் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிருக்க மாட்டாங்க, அவங்க ஓன் டயட் எடுத்திருப்பாங்க, ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி டயட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு நார்மலாக நடக்க முடியாமல் இருந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது அனிமிக்காவோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எப்போவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன டயட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கோ அந்த டயட்டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் மூலிமா நீங்கள் போகும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு தேவையான என்ன சோர்சஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு முன்னா பாய் ஹாய், லக்ஷ்மி ஹாய், ஓகே 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 ஹாய், ஓகே அருண் ஹாய் அருண், ஓகே நத்திங் கிரேசி ஹாய் ஹாய், மேரி கார்த்திக் ஹாய் கார்த்திக், ஓகே. நெக்ஸ்ட் questions. ஓகே, டெய்லி லைஃப்பில் என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுது? ஓகே, ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியே ஒரு டெய்லி லைஃப்பில் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நடக்க முடியாமல் வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இப்போது ஒரு பாடியோட வெயிட்டு வந்து ஒரு 10 to 15 kgsக்கு மேலே இன்க்ரீஸ்டாக இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வெயிட் லாஸ் அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களோட நீயில் வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ யூ ஷுட் நாட் டூ எனி ஹெவி ஒர்க் அவுட்ஸ். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது சப்போர்ட்டிவ் செஷன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கலர்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேசிக் வெயிட் லாஸ் பேக்கேஜ் கோர்சஸ்லாம் இருக்குது, ஒரு 5 to 10 கிலோ வெயிட் லாஸ். உங்களுக்கு ஒரு 20 to 30 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 10 kg ஷெட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து விகரஸாக ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு பாடி ஸ்ட்ரென்த் இது கொடுக்கும், சப்போர்ட் கொடுக்கும். இல்லைன்னா அந்த ஹோல் பாடியே வந்து நீல வந்து சப்போர்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு நீ பெயின் வரலாம், இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சியாக கூட இருக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. வெயிட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்பர்ஸில் காமிக்கிறது கிடையாது, உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டோட காமிக்கிறது தான் வெயிட் லாஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டோ இல்லாமல் உங்களை கொண்டு போகணும். ஓகே. ஹாய் சூரி, சுதீர், அச்சு, ஹாய் சித்து, ஹாய் 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 ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆப்வியஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஹாய். இப்போது ஓகே, திருப்பி ஒரு வாட்டி வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பற்றி சொல்கிறேன். வெயிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, டெக்னிக்கல் வேர்ட்ஸ், ஒரு 2-3 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இருக்குமோ, இப்படி தான் இருக்குமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிருக்கீங்க, யாராவது அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது கூட ஓகே இதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இதெல்லாம் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்றது என்ன அப்படின்னா அவங்களோட பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து குளுக்கோஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறது, யூட்டிலைசேஷனுக்கு அலோவ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அந்த யூட்டிலைசேஷனுக்கு அலோவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் குளுக்கோஸ் அப்டேக்குன்றது ஆப்வியஸாக திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், பயாலஜிக்கல் ப்ராசஸ். உங்களோட செல்ஸ் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு குளுக்கோஸாக வந்துருச்சு, எனர்ஜி ஃபேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஃபேட்டை இன்சுலின்லேருந்து குளுக்கோஸ் லெவலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. அந்த குளுக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அவங்களோட செல் மெமரின் வந்து அதை யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்காக தேவைப்படுற ஒரு வேர்டு தான் குளுக்கோஸ் அப்டேக். அந்த ஒரு ப்ராசஸோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் அப்டேக். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போன்னா நீங்கள் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆனாலே இது ரெண்டுமே நடந்துடும். பிகாஸ் மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகுதுனாலே உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட் செல்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக வாக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட்டு சென்சிட்டிவிட்டி, உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எப்போயாவது? அப்படி ஃபீல் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பாடியில் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது நார்மலாக ஒரு வாக் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். இல்லை வேறு ஏதாவது செஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்வெட் ஆகுதுனாலே உங்கள் பாடியில் வந்து ஃபேட் கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அது வந்து நார்மலாக நீங்கள் பண்ணுற ஒரு பெருக்கும் போதோ துடைக்கும் போதோ நடக்கும் போதோ நடக்கிறது கிடையாது. வெயிட் லாஸ்க்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜூம்பா ஒர்க்கே வச்சுக்கோங்களேன். ஜூம்பா டான்ஸ் நீங்கள் ஆடுறீங்க ஒரு 10 minutes ஓகே. பட் ஆனால் 15 minutes வரும்போது அந்த 15th minute வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் உங்களோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் தான் உங்கள் பாடியில் ஆக்சிடைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபேட் கன்வர்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபேட் கன்வெர்ட் ஆன உடனே உங்களோட இந்த குளுக்கோஸ் சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும், குளுக்கோஸ் அப்டேக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பாடியில் தேவை நியூட்ரியன் கன்வர்ஷனு, அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நீங்கள் எப்போவுமே ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்க, என்ன இன்ச்சஸில் இருக்கீங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டு அண்ட் உங்களுக்கு அது க்ளோஸ் பண்ணும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த இப்போ நீங்கள் ஒரு 5 kg நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைமில் உங்களோட பாடியோட ஓல்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணி போட்டு பார்க்கணும். அதெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு 1 month 2 monthsலேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டான வெயிட் லாஸ் ஜேர்னியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓகே. இன்க்ரீஸ் மெட்டபாலிக் ரேட்டோ, சப்போர்ட் ஹெல்தியர் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட் லாஸ் நிறைய பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸை மட்டும் எடுத்துப்பாங்க, தண்ணி கம்மியாக குடிப்பாங்க, இல்லை தண்ணி நிறைய எடுத்துப்பாங்க, நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணி ஒரு பர்டிகுலராக மட்டும் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க.
பட் அது பண்ணாதீங்க. பிகாஸ் இன்டர்னலாகவும் வந்து உங்களோட ஆர்கான்ஸ் இருக்குது, அதுக்குமே ஒரு தனித்தனி வெயிட் இருக்கும். ஓகேங்களா, இன்டர்னல் வெயிட் இருக்கும். ஸோ அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்காக மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. இதை நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் வெயிட் லாஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 month 2 months கோர்ஸ் மட்டும்தான். பட் இதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான ப்ராசஸில் பண்ணிட்டீங்க வெயிட் லாஸு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 2 months 3 months இல்லை, லைஃப் லாங் நீங்கள் அதை பேர் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அழிக்குன்னு சொல்லியாச்சு. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு அந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஓகே, பவர் ஸ்டார் ஹாய், கிருஷ்ணதாஸ், கர்மா பிலீவர்ஸ் ஹாய், ராதே ராதே. ஓகே, மிஸ்டர் ஜான்சன் ஹாய். ஹாய் ஹாய், கிருஷ்ணதாஸ் அகேன் ஹாய். அகேன் சோர்ஸஸ் சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு. பெரிஸ், க்ரீன் டீ, வெஜிடபிள்ஸ் அண்ட் உங்களுக்கு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரிச் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, இ, பீட்டா கேரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஹை, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நல்லாவே சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு 1 week 2 weeksக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல் இல்லை ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை மாறுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது உங்களோட ரொட்டீனாக மாறிடும். ஓகேங்களா, அந்த ரொட்டீன் வந்து திருப்பி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு உங்களோட பழைய ஸ்ட்ரக்சருக்கு போனதுக்கப்புறம் திருப்பி குண்டாக மாறணும்னு உங்களுக்கு எண்ணமே வராது. ஓகே, அண்ட் ஈஸிலி அவைலபிள் பொட்டென்ஷியலி டு இன்க்ரீஸ் மெட்டபாலிக் ரேட்டு. ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் மெட்டபாலிக் ரேட் நிறைய விஷயத்தில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட்டு வந்து ஹை ஆன்டிஆக்சிடென்ட் சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஃபுட் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெட்டபாலிக் ரேட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடியில். ஓகேங்களா, இந்த மெட்டபாலிக் ரேட் எதுலலாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபுட் சோர்ஸஸ் எல்லாமே உங்களோட டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அண்ட் ஒர்க் அவுட்ஸுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, இல்லை வந்து ஏதாவது சப்போர்ட்டிவ் செஷன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸில் கொண்டு போகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த 3 months கோர்ஸோ இல்லை 5 months கோர்ஸோ இல்லை 6 months கோர்ஸ் ஃபார் த வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதுதான் உங்களோட பர்டிகுலர் டைம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டெயினாக கொண்டு போயிடலாம். ஓகே, சமீர் பாஷா, கமலேஷ், ரதா ஹாய் 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 ஹாய், பர்கத் ஜாயின்ட், கொத்தப்பள்ளி ஹாய், ராஜு. ஓகே, free radicals. ஹாய், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஆப்வியஸாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சைலண்ட் பாய், சந்தோஷ் ஹாய், நந்தினி ஹாய் நந்தினி. ஓகே ஓகே, see questions. Okay, Subbu hi, I'm sure 5:30. Okay,
ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 1 hour ஆயிடுச்சு. ஸோ லைவ் செஷன் க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், ஆப்வியஸாக இந்த கலர்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டா பேஜ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் அதுலேயே போஸ்ட் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணலாம், அதில் இருக்குது. அண்ட் எங்களோட ஆப்புமே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் கேளுங்க. ஸோ டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ கைஸ், பை.